வணக்கம். நம்ம சேனல்ல வரைக்கும் 10th மேக்ஸஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு 12th ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 12th கிளாஸஸ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம 12th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? மொத்த சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜஸ்ட் சொல்யூஷன் மட்டும் எழுதி போட்டு போறது இல்லை, அல்லது அதை டீச் பண்ணிட்டு போறது கிடையாது. அந்த அந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சாப்டருடைய கண்டென்ட் என்ன, அந்த எக்ஸசைஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கிறதா நம்ம சேனலோட நோக்கம். பிளஸ் அது போக நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஈஸியா எப்படி அந்த அந்த டாபிக்கை உங்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி செய்யறது, அந்த மாதிரி ஸ்பீட் ட்ரிக்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சம்முக்கும் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி 12th அதே மாதிரி பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா 10th ஆகட்டும் 12th ஆகட்டும் எல்லாத்துலயுமே மற்ற சப்ஜெக்டோட ஈஸியான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கங்க. எல்லா சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணாலும் ஈஸியான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மேக்ஸ் தான் பார்த்து. ஸோ அந்த மேக்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு மேக்ஸ் நிறைய பிடிக்காது, எனக்கு வராது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் மைண்டோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு குட்டி கதை. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரோட்ல போயிட்டு வந்திருக்காங்க அவங்க பேரண்டோட. சரியா? அப்போ பட்சத்தில் ஒரு யானையை பாக்குறாங்க. அந்த யானை என்ன பண்ணிருக்குன்னா, அதனுடைய காலில் வந்துட்டு கயிறால கெட்டி போட்டிருக்காங்க ஒரு இடத்துல. சரியா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆகுனா ரொம்ப ஆச்சரியம். இதுக்காக இப்படி ஒரு பெரிய யானை எப்படி இந்த கயிறுல அது நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது நினைச்சுன்னா அந்த கயிறை அத்துட்டு ஈஸியா போயிட முடியும். சோ அப்ப என்ன பண்றான், அந்த யானை பாகனோட போய் கேட்கறான், எப்படி இது இந்த கயிறுல நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ அப்ப அந்த பாகன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது இப்ப இல்ல, நாங்க அந்த யானையை குட்டியா இருக்கும் போதே அந்த கயிறுல கட்டி போட்டிருப்போம். சோ அது இழுத்து பார்க்கும், அதால பார்க்க முடியாது. சோ கால் வலிச்சுட்டு அதனால டயர்டாயி அதை விட்டுரும். அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி பார்க்கல. சோ அது எவ்வளவு வளர்ந்தாலும் அது அதனுடைய மைண்ட்ல என்ன பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளால அந்த கயிறு அக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனுடைய பலம் அதுக்கு தெரியாமே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட். ஸோ நீங்க சின்ன வயசுல ட்ரை பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு அது பிடிக்காம இருந்திருக்கும், அது வராம இருந்திருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, நம்மளுக்கு அது வராது, நம்மளுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க. நீங்க மேக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாலே பிடிக்கும்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிக்காதுன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். இப்போ பிடிக்கும்னு சொல்ற ஸ்டூடெண்ட் அவருக்கு மேக்ஸ் வரவே வரலனாலும் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்ற ஸ்டூடெண்ட்டுக்கு அவர் மேக்ஸ் நல்லா வருமா இருந்தாலும் அவனுடைய மார்க் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட்ல பொறுத்து இருக்கு. சரிங்களா? பிளஸ் ட்ரையிங்ல பொறுத்து இருக்கு. அவர் எவ்வளவு ட்ரை பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து தான் மேக்ஸ்ல மார்க் எடுக்க முடியும். ரொம்ப மார்க் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப மைனூட்டா பார்க்கணும். மேக்ஸ் வந்துட்டு ஏதோ யானாதோன்னு ஸ்பீடா பார்த்துட்டு போறது கிடையாது, ரொம்ப மைனூட்டா பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம இதுல நிறைய ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்பீடா எப்படி பண்றது, அக்யூரேட்டா எப்படி பண்றது அப்படின்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% சென்டம் எடுக்கலாம். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நான் ஒரு 50 மார்க் தான் எடுக்கிறேன், 100க்கு 60 மார்க் தான் எடுக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டும் கூட எனக்கு தெரிஞ்சு இன்னையில இருந்து மேக்ஸை நல்லா பிடிச்சி பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நல்லா இன்ட்ரெஸ்டா வரும். தென் மார்க் கண்டிப்பா நல்ல மார்க் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போலாம். ஸோ இந்த 12th ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மேட்ரிக்ஸை பத்தி ஆல்ரெடி 10th நிறைய பார்த்துருக்கிறோம். அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாவே மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கிறோம். ஈஸியா தான் இருக்கும். 10th எடுத்துக்கிட்டீங்கனாலே மேட்ரிக்ஸ் தான் ரொம்ப ஈஸி. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதனுடைய ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் எடுத்திருக்காங்க. சரியா? நம்ம அங்க பார்த்ததுலயே ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்க போகுது. அங்க ஆல்ரெடி பார்த்திருப்போம் அட்ஜாயின்ட்னா என்ன அப்படின்றத பார்த்திருப்போம். இங்க அட்ஜாயின்ட்க்கு அடுத்து என்ன, இன்வெர்ஸ் அங்கேயும் கூட பார்த்திருப்போம். இங்க அட்ஜாயின்ட்க்கு அடுத்து கொஞ்சம் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்ஜாயின்ட் பத்தி சொல்லிருக்காங்க. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி சொல்லிருக்காங்க. அடுத்து மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது சொல்லிருக்காங்க. அடுத்து இன்வெர்ஸ் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றது சொல்லிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மூணு பத்தி மட்டுமே தான் அந்த ஒரு எக்ஸசைஸ்ல பேசியிருக்காங்க. இப்போ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2x2 மெத்தடுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியும். 3x3க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியும். நான் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். அதே மாதிரி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்கணும். அதே மாதிரி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி சொல்றேன். சரிங்களா? இப்போ ஒரு 2x2 எடுத்துக்கிறோம். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கு எப்படி அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இப்படி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கு. இதுக்கு அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? சோ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இந்த ரெண்டு லெட்டர் என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டி, இங்க ஏ இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்க ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணாம அதனுடைய சைன் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது, சைனை சேஞ்ச் பண்ணிடணும். இப்ப இங்க பிளஸ் இருக்குன்னா மைனஸா மாத்திரணும், மைனஸ் சி. இங்க பிளஸ் இருக்குன்னா மைனஸா மாத்திரணும். இன்கேஸ் இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் மாத்திரணும்.
சரிங்களா? சோ இந்த மாதிரி இங்க ரெண்டையும் நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணனும், இங்க சைனை சேஞ்ச் பண்ணனும். சோ இதுதான் என்னதுன்னா adjoint of A அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? 2x2 மேட்ரிக்ஸ்ல adjoint கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாடுலஸ் ரொம்ப ஈஸி. இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, AD மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, AB CB. சோ இதான் என்னது மாடுலஸ், ஒரே நம்பரா கிடைக்கும். மாடுலஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய மேட்ரிக்ஸா இருந்தாலும் சிங்கிள் நம்பரா கிடைச்சிரும். அட்ஜாயிண்ட் அப்படின்றது என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். இதுதான் அட்ஜாயிண்ட். சரிங்களா? சோ அட்ஜாயிண்ட்க்கும் மாடுலஸ்க்கும் ஒரு வித்தியாசம். சில சம்பள போய் குழப்பிடும், எது அட்ஜாயிண்ட் எப்படி பண்றது. இப்போ இதுக்கு குழப்பாது, 3x3 பண்ண முடியல, 3x4 பண்ண முடியல, என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அட்ஜாயிண்ட் அப்படின்றது என்ன மேட்ரிக் இருக்கோ 3x3 இருந்துச்சுன்னா ஆன்சர் 3x3 தான் கிடைக்கும். மாடுலஸ் அப்படின்றது 3x3 2x2 எதுவா இருந்தாலும் ஆன்சர் வந்து ஒரே சிங்கிள் நம்பரா கிடைக்கும். சரியா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து மாடுலஸ் கண்டுபிடிக்க பாத்துறோம் 2x2ல. இப்போ அடுத்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். A இன்வர்ஸ், தமிழ்ல A இன் நேர்மாறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்னு இருக்கு. இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா 1/modulus of A into adjoint of A. சோ இதான் அந்த ஃபார்முலா. அப்ப நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையுமே அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/AD minus CB into D minus B minus C and A. சோ இதான் என்னது அப்படின்னா A இன்வர்ஸ் டோட்டலா கிடைக்கிறது. இது நம்ம லெட்டர்ஸ் வச்சு பார்த்ததுனால இந்த மாதிரி தனித்தனியா நிக்குது. இதே இது நம்பர்ஸ் வச்சு பார்த்திருந்தோம் அப்படின்னா ஒரே நம்பரா ஒரே மேட்ரிக்கா ஆன்சர் அழகா கிடைச்சிருக்கும். சோ நம்ம சமக்குழப்பம் வச்சு ரெடி பார்க்கலாம். அது சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது. 2x2க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் அந்த அவுட்லைன் கொடுத்திருக்கு. அடுத்து 3x3 அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3x3க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, எப்படி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சோ இப்படி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அட்ஜாயிண்ட் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அட்ஜாயிண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் இருக்கிற மேட்ரிக்ஸ் அப்படியே இன்னொரு மேட்ரிக்ஸா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? அப்போ அந்த அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா கோஃபேக்டர்ஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த கோஃபேக்டர்ஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சி அந்த கோஃபேக்டர்ஸ் ஆஃப் A க்கு டோட்டலா டிரான்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், அட்ஜாயிண்ட் கிடைக்கும். சரியா? அப்ப அந்த கோஃபேக்டர்ஸ் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கிறது, C அப்படின்னு சொல்லுவோம் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் A. அப்போ அந்த C எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க உள்ள ஒவ்வொரு வேல்யூவா எடுத்துக்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு 8 ஹைட் பண்ணி வச்சுக்கணும், 8 மறைச்சுக்கோங்க. அப்ப 8க்கு நேரா உள்ள ரோவையும் மறைச்சுக்கணும், 8க்கு நேரா உள்ள காலத்தையும் மறைச்சுக்கணும். இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் இதுக்கு. அப்போ 4 into 1 4 minus 3 into 1 3. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் மேல உள்ள எல்லாத்தையுமே பண்ண போறோம், தென் அடுத்து ஒவ்வொன்றையும் எல்லாமே. இப்போ மேல உள்ள 8 மறைச்சிட்டேன் நானு. அப்ப 8 மறைச்சிட்டேன் அப்படின்னா 8க்கு நேரா உள்ள ரோவை மறைச்சணும், 8க்கு நேரா உள்ள காலத்தையும் மறைச்சிடணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 1 4 4 எழுதிருக்கேன், மைனஸ் அடுத்து 1 3 is 3. சோ மைனஸ் டிஃபால்ட்டா சம்பளை வரக்கூடியது. சரிங்களா? இன் கேஸ் இங்க ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா -3 வரும், இங்க +3 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஏன்னா டிஃபால்ட்டா அங்க ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ண முடிச்சல ஒரு மைனஸ் மாறுது, பிளஸ்ஸா மாறலாம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன எடுக்க போறோம், இந்த டேர்ம் எடுக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் தென் மைனஸ். அப்ப இந்த டேர்ம்ல ஒரு மைனஸ் உண்டு டிஃபால்ட்டா. எப்பவுமே என்னன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ், அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படி மாறி மாறி வரும். சரிங்களா? அப்ப இங்க என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அதனால நான் மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இதை மறைச்சிக்கிறேன், இந்த டேர்ம் ஃபுல்லாவே மறைச்சிக்கிறேன். அப்ப என்ன இருக்கும், 2 into 1 2 மைனஸ் டிஃபால்ட்டா ஒரு மைனஸ் உண்டு சொல்லியிருக்கேன். அடுத்து 1 into 5 5. இப்போ அடுத்து பிளஸ் மைனஸ், அடுத்து பிளஸ் தான் வரப்போகுது. சோ ப்ராப்ளம் இல்ல. தேர்ட் எடுத்து ஹைட் பண்ணிக்கிறேன். அப்படி ஹைட் பண்றேன்னா அடுத்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன். 6 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 20. சோ நெக்ஸ்ட் அடுத்து இங்க எடுத்துக்க போறேன். இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இங்க என்ன வரணும், மைனஸ் வரணும். சோ அப்போ இந்த 2 ஹைட் பண்ணிக்கிறேன். 2க்கு நேரா உள்ள ரோவையும் காலத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். அப்போ 1 into 3 3, then 1 into 3 3 மைனஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டா வந்து 1 into 3 3. சோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 4 ஹைட் பண்ணிக்கிறேன். அப்போ 4 நேரா உள்ள காலம் அண்ட் ஒரு ரெண்டையுமே ஹைட் பண்ணிட்டோம். அப்போ 1 into 8 8, 1 into 5 5. அப்போ 8 minus 5 மைனஸ் பிளஸ் தான் வரும். அடுத்து தான் மைனஸ் வரப்போகுது. அப்போ மைனஸ் அடுத்து நமக்கு 1 ஹைட் பண்ணிக்கிறேன். அப்போ 1க்கு நேரா உள்ள காலம் அண்ட் ரோ ஹைட் பண்ணிட்டேன். இப்போ 8 into 3 24 மைனஸ் 5 into 3 15. சோ அடுத்து 5 ஹைட் பண்றோம். அப்போ 1 into 3 3, 1 into 4 4, 3 minus 4. மாத்தி பண்ணிட கூடாது. கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழ, அடுத்து தென் கீழ இருந்து மேல. சரியா? அடுத்து 3 ஹைட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 into 8. இப்போ மைனஸ் வரணும். அப்போ 8 மைனஸ் இப்போ இங்க 3 ஹைட் பண்ணிருக்கோம்.
ஸோ அப்போ 1 into 8 8 2 into 1 2 அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து இந்த 1 ஹிட் பண்றோம். ஸோ எங்க பிளஸ் தான் அப்படின்றதுனால அப்படியே போட்டுக்கலாம். மல்டிப்ளை பண்ணா 32 minus 2 into 3 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை ஃபுல்லா சால்வ் பண்ணோம்னா ஒரு நம்பர் சி வச்சு சி ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? இங்க 1 கிடைக்கும், தென் இங்க -3 கிடைக்கும், வெளிய ஒரு மைனஸ் இருக்கனால +3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணா 14 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், -14. தென் இங்க 0 0 and -0 தான், இங்க 3 கிடைக்கும், இங்க 9 கிடைக்கும். அப்போ +9 வெளிய ஒரு மைனஸ் இருக்கனால -9 அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்புறம் இங்க ஒரு -1 கிடைக்கும், இங்க 6 கிடைக்கும், வெளிய ஒரு மைனஸ், அப்ப -6 அப்படின்னு சொல்லி மாறிடும். இங்க ஒரு 26 கிடைக்கும். சோ இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னா C தான் கிடைச்சிருக்கு, அட்ஜாயின்ட் கிடைக்கல. இந்த C க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாதான் என்ன கிடைக்கும்? அட்ஜாயின்ட் கிடைக்கும். அப்ப C க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன், அதாவது கோஃபேக்டர் ஆஃப் A. கோஃபேக்டர் ஆஃப் A க்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறேன். இப்போ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா ரோவா இருக்கிறத காலமா எழுத போறோம். சரியா? அப்போ 1 3 -14 இருக்கா? அப்போ 1 3 -14 காலமா எழுதணும். அடுத்து செகண்ட் ரோவை அதே மாதிரி காலமா செகண்ட் காலமா எழுத போறேன். 0 3 -9, தென் அதே மாதிரி இங்க வரும் -1 -6 26. சோ இந்த மாதிரி காலமா எழுதி முடிச்சிடலாம். சோ இதுதான் என்னது? அட்ஜாயின்ட் ஆஃப் A. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் கோஃபேக்டர் ஆஃப் A க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அட்ஜாயின்ட் ஆஃப் A கிடைச்சிடும். இங்க முதல்ல கொடுத்தோம்ல கோஃபேக்டர் ஆஃப் A க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா அட்ஜாயின்ட் ஆஃப் A கிடைச்சிடும். சோ நம்ம இப்போ அட்ஜாயின்ட் A கண்டுபிடிச்சோம். இதான் அட்ஜாயின்ட் ஆஃப் A. எப்படி அட்ஜாயின்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது? நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம்ல ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரியே கிடைக்கும். அங்க என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி மேட்ரிக்ஸ் தான். இங்கேயும் 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. சோ அட்ஜாயின்ட் Aவும் என்னதான் கிடைச்சிருக்கு? 3x3 தான் கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி கிடைக்கும். இது அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது. 3x3 க்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது. 2x2 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு 2x2 வச்சுக்கோங்க. இதுக்கு அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணனும், சைன் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணனும். பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும்? அட்ஜாயின்ட் கிடைச்சிரும். 2x2 க்கு, இது 3x3 க்கு. மறந்துடக்கூடாது. சரியா? அடுத்து இதே A க்கு மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? மாடுலஸ். சோ இப்போ மாடுலஸ் ஆஃப் A அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Aங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இங்க 8 இருக்கு. அப்போ 8 into ஃபர்ஸ்ட் பிளஸ் தென் மைனஸ் அடுத்து பிளஸ் அதே மாதிரி தான். அப்ப 8 மறைச்சுக்கிறோம். அங்க அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த 8 எழுத மாட்டோம், சும்மா மறைச்சுக்க மட்டும் செய்வோம். ஆனா இங்க என்ன பண்ணணும்? மறைக்கவும் செய்யணும், ஆனா அதை எழுதவும் செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப 8 into இத மறைச்சிட்டோம். அப்ப 1 into 4 4, 1 into 3 3 -3. ஓகேவா? தென் மைனஸ், ஏன்னா பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்ப இங்க 3 இருக்கா? 3 அட்ஜாயின்ட்ல 3 எழுத மாட்டோம், இங்க எழுதணும். அதே மாதிரி அட்ஜாயின்ட்ல தனித்தனியா இருக்கும். ஒரு டைம் இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம் இருக்கும். இங்க எல்லாம் சேர்த்து ஒரே நம்பரா இருக்கும். அதனால தான் பிளஸ் மைனஸ் பிளஸ் எழுதுறோம். ஓகே, அடுத்து இப்போ இந்த 3 மறைச்சுக்க போறோம். அப்ப 1 into 2 2 minus 1 into 5 5. சோ அடுத்து பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்ப 1 மறைச்சுக்க போறோம். அப்ப 1 இங்க 2 into 3 6 minus 20. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணோம்னா மைனஸ் இங்க சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 1 into 8 8. அதே மாதிரி இங்க சால்வ் பண்ணா -3 கிடைக்கும். -3 into -3 plus 9. அடுத்து இங்க 14 -14 சொல்லி கிடைக்கும். -14 அப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா 17 அப்படி சொல்லி கிடைக்கும். 17 minus 1 சாரி 17 minus 16 1 அப்படி சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்ப இங்க மாடுலஸ் ஆஃப் A ஆன்சர் என்ன அப்படினா 1. சோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படினா இப்போ இது அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சோம் 3x3 ல ஆன்சர் கிடைச்சது. மாடுலஸ் கண்டுபிடிச்சா சிங்கிள் நம்பரா கிடைக்கும். அது என்ன நம்பரானாலும் இருக்கலாம். ஒரு 45 46 47 ஏதானாலும் இருக்கலாம். இங்க என்ன கிடைச்சிருக்கு? 1 அப்படி சொல்லி கிடைச்சிருக்கு. சரியா? இதுதான் மாடுலஸ். மாடுலஸ்ங்கிறது சிங்கிள் நம்பரா கிடைக்கும். ஓகேவா? சோ அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்துட்டோம். அடுத்து மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இனிமே அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ இன்வெர்ஸ் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருந்தேன். 1 by modulus of A into adjoint of A. ஒரு adjoint of A நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த adjoint of A இங்க எழுதணும். 1 3 minus 14 சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். -14 next 0 வந்துருச்சோ. சம் நம்பர் வரும் 1 2 3 னு வெச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி இப்போ அட்ஜாயின்ட் கிடைச்சு நம்ம கண்டுபிடிச்சிருந்த அட்ஜாயின்ட் 1 by modulus of A into adjoint A. அப்ப இங்க modulus of A க்கு பதிலா என்ன எழுதலாம் அப்படினா modulus of A ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா 1 அப்படி சொல்லிட்டு சோ அத எழுதலாமா. அப்போ A inverse equal to 1 by 1 தான். சோ வேல்யூ இல்ல. அப்போ adjoint A அப்படி எழுதிடலாம். சோ இதுதான் என்ன அப்படினா இன்வெர்ஸ் ஆஃப் A. ஓகேவா? இப்போ 2x2 லையும் பார்த்துட்டோம், 3x3 லையும் பார்த்துட்டோம். அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படி சொல்லி பார்த்துட்டோம். 3x3 க்கும் பார்த்துருவோம் அண்ட் முன்னாடி 2x2 க்கும் பார்த்துருவோம். சோ இதுதான் இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லாவே பண்ண போறது. இதுல ஒவ்வொரு சம்மா வருது. இப்போ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம்.
சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல மூணு சப்ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் A அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்க்கும் அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ இது A அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். 2 × 2 க்கு அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு எப்படி பண்ணுவோம்? நம்பர் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்க சைன் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப நம்பர் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படினா இங்க 2 இங்க 4 -4 மாறிடும். இங்க -6 தென் இங்க -3. இந்த நம்பர் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். சைனோட தான் சேஞ்ச் பண்ணனும். நம்பர் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்க சைன் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ இப்போ இதுதான் என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. 2 × 2ங்கறனால ஷார்ட்டா முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ அடுத்து செகண்ட் சம்க்கு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும்னா இது வந்து 3 × 3. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கோஃபாக்டர்ஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அப்போ C கோஃபாக்டர்ஸ் ஆஃப் A கண்டுபிடிச்சாதான் அடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அட்ஜாயிண்ட் அப்படிங்கறது மாத்த முடியும். சோ இப்போ இது கோஃபாக்டர்ஸ் ஆஃப் A கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஹைட் பண்ணிக்க போறோம். அப்போ 2 × 4 8 -7. அடுத்து மைனஸ் செகண்ட் டேர்ம் இருக்கு. அப்போ 6 -3 தென் பிளஸ். அப்ப அடுத்து 21 -12. ஓகேவா? அடுத்து இப்போ செகண்ட் டைம் எடுத்துக்க போறோம். இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ், அடுத்து இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப இங்க மைனஸ் டைம் வரும். சோ மைனஸ் இதையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிடுவோம், இந்த காலத்தையும் ஹைட் பண்ணிடுவோம். அப்ப இதனையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 6 - 7. ஓகேவா? அடுத்து பிளஸ் டைம் தான். அப்ப இந்த நடு டைம் ஹைட் பண்ணிக்க போறோம். அப்போ 2 × 2 4 3 × 1 3 4 -3. ஓகேவா? அடுத்து இந்த லாஸ்ட் டைம் இத ஹைட் பண்ணிட்டோம் அப்படினா இங்க மைனஸ் டைம், ஏனா மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப இத ஹைட் பண்ணிட்டோம் அப்படினா 14 - 9. சோ அடுத்து லாஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா பிளஸ் மைனஸ் பிளஸ். அப்ப இங்க பிளஸ் டைம் தான். சோ ஹைட் பண்றோம்னா 3 - 4 3 - 4. இது பிளஸ் டைம். நெக்ஸ்ட் மைனஸ் டைம். அப்போ இந்த 7 ஹைட் பண்ணிட்டோம் அப்படினா 2 - 3. அடுத்து 2 ஹைட் பண்ணா பிளஸ் டைம் தான் இது. 2 ஹைட் பண்ணியாச்சு. 8 - 9. சோ அப்போ இங்க என்ன கிடைக்கும் ஆன்சர்? 1. இங்க 3 அப்படி கிடைக்கும். வெளிய ஒரு மைனஸ் இருக்கனால -3 அப்படி சொல்லி மாறிடும். நீங்க 21 - 12. அப்ப என்ன கிடைக்கும்? 9. நீங்க 6 - 7 -1 அப்படி கிடைக்கும். வெளிய ஒரு மைனஸ் இருக்கனால +1 அப்படி சொல்லி மாறிடும். இங்க ஒரு +1. இங்க 14 அப்படிங்கறனால 5. வெளிய ஒரு மைனஸ், அப்ப -5 அப்படி கிடைக்கும். அடுத்து -1. இங்க -1 வெளிய ஒரு மைனஸ் இருக்கனால +1 அப்படி சொல்லி சேஞ்ச் ஆயிடும். அடுத்து ஒரு -1. சோ இது என்ன அப்படினா C கோஃபாக்டர்ஸ் ஆஃப் A தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் இத அட்ஜாயிண்ட் ஆஃப் A வா சேஞ்ச் பண்ணனும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல் டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1 -3 9. ரோ அப்படியே காலமா எழுதிருக்கேன். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலமா எழுதுறேன். 1 1 -5 தென் -1 1 -1. சோ இதுதான் என்ன அப்படினா அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படினா சோ இந்த தேர்ட் சம் வந்துட்டு மத்த ரெண்டு சம்மோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன அப்படினா முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல. சோ இத வெறும் A அப்படி சொல்லி எடுத்துக்காம எப்படி எடுத்துக்கணும் அப்படினா k × A அப்படி சொல்லி எடுத்துக்கணும். சரியா? இப்போ இந்த k × A க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது? சரியா? அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் KA க்கு எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுனா k பவர் k தனியா எழுதிங்க. k பவர் n - 1 k பவர் n - 1 into adjoint of A. So the adjoint of A தனியா A க்கு தனியா adjoint கண்டுபிடிச்சலாம். இதுதான் A. இந்த A க்கு தனியா adjoint கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் ஆல்ரெடி 3 × 3. அப்ப இந்த A க்கு தனியா adjoint கண்டுபிடிச்சலாம். இந்த K என்ன பண்ணனும்னா k பவர் n - 1 அப்படி சொல்றோம். இந்த n ன்றது என்ன அப்படினா இங்க என்ன ஆர்டர்ல இருக்கு? 3 × 3. அப்ப n ங்கிறது என்னன்னா 3. சரியா? அப்படினா அப்ப k ஓட வேல்யூ என்ன? 1/3 பார் n ஓட வேல்யூ என்னன்னு சொன்னா 3 - 1. ஏன்னா எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு? 3 × 3. அதனால 3 அப்படி சொல்லி எடுத்துக்கோங்க n ஓட வேல்யூ. அப்ப 3 - 1. சோ ஹோல் பவர். ஓகேவா? இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் A அது கண்டுபிடிக்க போறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும் அப்படினா அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் கோஃபாக்டர் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க கோஃபாக்டர் ஆஃப் A கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 வைட் பண்ணிப்போம். மைனஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா -2 × 2 -4 அப்படி சொல்லி கிடைக்கும். இங்க டிஃபால்ட்டா ஒரு மைனஸ் உண்டு. அப்ப என்ன ஆயிரும்? +4 அப்படி சொல்லி மாறும். ஓகேவா? அடுத்து பிளஸ், அடுத்து மைனஸ். சோ இங்க 2 வைட் பண்ணிட்டோம் அப்படினா -4 தென் ஒரு 2 -2. ஓகேவா? அடுத்து இப்போ
கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கோஃபேக்டர் ஆஃப் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாதான் அட்ஜாயின்ட் கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம், அப்படியே டிரான்ஸ்போஸா மாத்த போறோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 1/3 ஹோல் ஸ்கொயர் மாறிடும். 3 - 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ 1 - 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 1/9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3 ஓட ஸ்கொயர் 9. அடுத்து இதை என்ன பண்ண போறோம், சால்வ் பண்றது. இப்போ இதை சால்வ் பண்ணா 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்க -6 அப்போ +6 அப்படின்னு சொல்லி மாறிடும். தென் இங்க ஒரு 3, இங்க 6 of -6 3, இங்க ஒரு -6 வெளியே ஒரு மைனஸ் இருக்கறனால +6 அப்படின்னு சொல்லி மாறிடும். 3, இப்போ இங்க ஒரு 6 அப்போ -6 அப்படின்னு சொல்லி மாறும். இங்க ஒரு 6. சோ இப்போ இது வந்துட்டு என்னன்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏ தான் கிடைச்சிருக்கு. இப்போ அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாதான் அட்ஜாயின்ட் கிடைக்கும். சோ அப்போ 1/6 அப்போ ரோ அப்படியே காலம் எழுத போறோம். சோ இப்போ இந்த 6 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். சோ 1/6 1 வந்துரும். இங்க -1, இங்க 1/2, இங்க 1, இங்க ஒரு 1/2, -1, 1/2, 1, 1. சோ இதுதான் என்ன அப்படின்னா அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஆன்சர் வந்து இதான்.